காடை பிரியாணி. இது கார முட்டை இல்லை, இது கோழி முட்டை தான். இது காடை யாரோ தலையாக பிடிச்சிருக்கீங்க. ஆமாப்பா, தலையும் சேர்த்து போட்டுருங்க. தலையை சேர்த்து போட்டுருக்காங்க, தலையெல்லாம் போட்டுருக்காங்க. தலையெல்லாம் இருக்குது. சேலஞ்ச் பண்ணலாம் எனக்கு. ரைட்டா. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி, ஒரு பொரிச்ச காடை, ஒரு கோழி முட்டை, இதை தான் சேலஞ்ச் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைத்தா இருக்குது. ரைத்தாவும் இருக்குமா? தப்பு இல்லை. இங்கே 1 கிலோ பிரியாணி இருக்குது, அங்கே 1 கிலோ பிரியாணி இருக்குது, ஆளுக்கு ஒரு காடை இருக்குது, ஆளுக்கு ஒரு கோழி முட்டை இருக்குது. சாப்பிட போகலாமா? தோக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது இன்னைக்கு. 3, 2, 1 ஸ்டார்ட். ஓ, சூடா இருக்கு. சூடான பிரியாணி சூடாதாமா இருக்கும். சுட சுட பிரியாணி. செம்மையா இருக்கா? சூப்பர் சூப்பர் டேஸ்ட். சூப்பர் டேஸ்டா? தயிர் கொடுங்க. ரைத்தா வேணும்னா சொல்லுங்கள். யாருக்கு ரைத்தா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுப்பப்படும். டுடே லைவ் சேலஞ்ச். எது இருக்குது பிரியாணி? செம்ம டேஸ்டாக இருக்குது. காலையில் அப்படி பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியவே இல்லை. 2 பர்சன்ட் வர மாட்டேங்குது. பாருங்க, கொஞ்சம் தான் வந்திருக்கு. சூப்பர் 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 சார். வேலை விதை பண்ணுறாங்க. சூப்பர் கடை, சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட். சூப்பராக இருக்கா? வெரி குட். காலை சூடாக இருக்குதா? வின்போட்டவங்களுக்கு ஒரு அழகான ப்ரைஸ் இருக்குது. அழகான ப்ரைஸ் இல்லை, பனிஷ்மெண்ட் தான் இருக்குது. அதனால் அழகாக சாப்பிடுங்க. காடை கிச்சடி கூட சாப்பிடுங்க. ஆமாப்பா, இந்த மாதிரி பேரை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்கப்பா. சரி, ஓகே, நான் பார்த்துக்கேன். எங்கே இருக்குங்க? 2 பேர் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். அதான் அழகாக பசி பார்க்குறாங்க. முட்டையா? ஆமாம். சீக்கிரமாக சாப்பிடுங்க. நீங்கள் பனிஷ்மெண்ட் இருக்குமா? இது மாதிரி பைசாலாம் பனிஷ் பண்ணலாம். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தோற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணலாம். ஓகே. என்ன சாப்பிடுங்க? கொலாஸ்ட்ரால் வச்சுருக்கேன். முட்டை வாசம் எங்கவே இருக்குது. இன்னைக்கு ஒரு குடியாற்று பார்த்தா இன்னைக்கு ஒரு குடி பார்த்து மெதுவாக சாப்பிடுங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஓகே, சூப்பர்.
ரைட்டாக வைக்க கொஞ்சோண்டு ரைட்டா மட்டும் கிடைக்குமா? ரைத்தா வேணுமா? ஆமா. ரேவதி மேடம் வரீங்களா? தயிர் இருக்கு. நீங்கள் சைடில் பண்ணுங்க. ரைத்தா வேணுமா? எங்கே இருக்கா? தயிர் கொடுத்தா வரட்டும். நீங்களா கூடிய அந்த டைம் ஜெயிக்க மாட்டீங்க. என்னப்பா பண்றது? நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தனி எடுத்துக்கிட்டோம் செம வழியாக தான் காலையில் சாப்பிடல. நம்ம மற்றவங்களாம் சாப்பிட்றாங்க, நீங்களும் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடல. ஏ சீக்கிரம் சாப்பிடுங்க. நம்ம டீம் தான் வின் பண்ணணும். என்ன காடையை பிடிச்சி மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க? காடையில் இருக்கிறதே 4 எலும்பு தான். நல்லா சாப்பிடுங்க. அந்த லெக் பீஸ் தான் நல்லா இருக்கும் காடையில். அது ஃப்ரை பண்ணாமல் நம்ம தனியாக வணக்க நல்லா இருக்கும். காடை பொரிக்கிறதே டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லை இன்ன வரைக்கும் அந்த மாதிரி சரி சாப்பிட்ருக்கோம். போட்டி வந்து பயங்கரம். மஞ்சள் கரு தனியாக இருக்குது. சாப்பிடலாம். சாப்பிடுவோம். அவங்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பிரியாணி ஆயில் கலந்து நல்லா இருக்குல்ல? வீட்டில் இருக்குதா? கடி கடி எடுத்து கையில் விற்க முடியாது, கடிக்கணும். சாப்பாடு அள்ளி எடுத்து வையுங்கள். தாத்தாக்கு இப்போ சாப்பாடு இல்லை. சுபி செம ஸ்பீடாக சாப்பிட்றாளே. வேடிக்கை பார்க்காதம்மா, சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டாங்க. எங்கம்மா டீமால வரேன். நடக்கலப்பா. சீக்கிரமா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். சாப்பிட்டியா? சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தண்ணி அமுக்குங்க. சுபிதான் அமுக்கிட்டு கரெக்டாக சாப்பிட்றான். பரிசா பனிஷ்மெண்ட் பண்ணுமா? பனிஷ்மெண்ட். இதெல்லாம் சேர்த்தீங்க. காடையில எலும்பு தான் தரும். எலும்பெல்லாம் இருக்கும். சாப்பிட முடியல, எனக்கும் தெரியாது. இங்க வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு வச்சுக்கோங்க. கடிமா கையில பிக்காதமா, கடிமா. ஏ அப்பா அது எலும்பு கண்ணை விட தலை இல்லை, தலை இல்லை. ஏதோ ஒன்று இருக்கிற கடி. அங்கே சாப்பிட்டோம். வலிச்சு தேங்கி கேட்குறானே. இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு யார் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். வின்னர் யாரு? யார் வின் பண்ணீங்க? வெரி குட். இன்னைக்கான வின்னர் டீம் வந்துட்டு யாரு? கனிக்குடி டீம் தான் இன்னைக்கு வின். இன்னைக்கு ஓகே. பிரியாணி எப்படி இருந்தது? சூப்பரா காடு சூப்பரா இருந்துச்சு. காடையா? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சரி, பனிஷ்மெண்ட் கொடுத்தலாமா? தோத்துறவங்களுக்கு?
ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். பிரியாணி எப்படி வருது? பிரியாணி சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு. கடை சூப்பராக இருந்தா? வெரி குட். சூப்பரா இருந்துச்சு. முட்டையும் சூப்பராக இருந்தது. சாப்பாடு வேற போய் எப்படி மாட்டிச்சு. ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே ஓகேம்மா. பனிஷ்மென்ட் ரவுண்ட். இன்னைக்கான வின்னர் யாரு? நானுதான். சுதிக்குட்டி இல்லை, கனிக்குட்டி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓகே வந்துட்டுனா எது ஷாக் ஆகிற? சரி, இன்னைக்கு பனிஷ்மெண்ட் என்னம்மா இன்னைக்கு அவங்களுக்கு? பனிஷ்மென்ட் வந்து பைத்தியம் மாதிரி நடிக்கணும். யாரு? இவங்க 2 பேரும். தாத்தாவும் சுபியுமா? அப்படியா? சுபிக்கு பெரிய விஷயமே இருக்காது நினைக்கிறேன். அது ஏற்கனவே அப்படிதான். ஏற்கனவே வீட்டில் அப்படி சுற்றிட்டு இருப்பா, பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பா. அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு, அது பாட்டு சுற்றிட்டு இருக்கோம். அப்பா தான் இது. ஓகேவா? ஓகே. பண்ணுறீங்களா உங்கள் 2 பேரும்? ஃபர்ஸ்ட் யார் பண்ணுறது உங்கள் டீமில்? தாத்தா பண்ணுவாரா? சரி, நீ சுபி நீ சொல்லிக் கொடு தாத்தாவுக்கு. நீ பண்ணு ஃபர்ஸ்ட் பண்ணு, பைத்தியம் மாதிரி நீ எப்பயும் போல நீ நார்மலாக வீட்டில் எப்படி இருப்பி அதே மாதிரி இருந்தாவே பைத்தியம் மாதிரி தாங்க இருக்கும். கிட்ட வா, கிட்ட வந்துடு. இப்பொழுது வந்து சுபி வந்து சந்திரமுகியாக மாறக்கூடிய தருணம் வந்துடுச்சு. ரெடியாம்மா? கமான்மா. சரிம்மா. பைத்தியம் மாதிரி பண்ணா குரங்கு சிற பண்ணிட்டு இருக்கிற. பைத்தியம் மாதிரி பண்றா அப்படின்னா என்னால பண்ண முடியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இதுதான் நல்லா இருக்குதாங்க. இதுதான் பைத்தியம் மாதிரி கரெக்டா. பைத்தியம் இப்படியே பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? நீ பண்ணுங்க பார்க்கலாம். நீ பண்ணு. எனக்கு பண்ண முடியாது. நீ தாத்தா நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு பனிஷ்மென்ட். சரி பாப்பா தாத்தா. எனக்கு பதிலா நீ பண்ண. இல்ல தாத்தா. என்ன சொல்லுது? சாப்பிடும்போது யோசிச்சுக்கணும். சாப்பிடும்போது ஓசை பண்ணலாம். ஆமா. அதெல்லாம் நீ பண்ணி. இல்ல தாத்தா. ஆமா. ஓகே அப்பா பண்ணுவாரு. நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க இப்ப. இல்ல இல்ல நீ நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எப்படி பண்ணீங்க தாத்தா? அதுவே அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எப்பயும் மேலே பண்ண அப்படிதான் இருக்குமா? ஓகே, தாத்தா பாவன்னு விட்டாங்க. போதுமா? விட்டுலாமா இல்லை செய்ய சொல்லலாமா? போதுமா? உங்களுக்கு அடுத்ததையும் நம்ம ஜெயிச்சு பனிஷ்மெண்ட் தரணும். நல்லா பனிஷ்மெண்ட் தரணும். பார்க்கலாம் தெரியுமா? அதுக்கு முதல்ல வின் பண்ணலாம். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களுடைய காடை பிரியாணி வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை பாய். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல